ஹைகோர்ட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து சூப்பராக ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக இருக்குது சார். உயர்நீதிமன்றத்தினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பேர் பண்ணும்போது லோயர் கோர்ட்டுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கு உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா, சமீபத்தில் உயர்நீதிமன்றம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கீழமை நீதிமன்றங்கள்லேயும் உடனடியாக ஃபைலிங், அதாவது கட்டாயமாக ஃபைலிங் நடைமுறையில் தான் வழக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஒரு உத்தரவு போட்டாங்க. இதன் காரணமாக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக 1 மாதத்திற்கு மேலாக வழக்கறிஞர்கள் தொடர் நீதிமன்ற புறக்கணிப்பை கையில் எடுத்தாங்க. அதை முன்னிறுத்தக்கூடிய தமிழகம் தழுவிய சங்கங்கள் எல்லாமே மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தை முற்றுகையிடுவதாக அறிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்துட்டாங்க. அதற்கு முன்பாக வழக்கறிஞர்களுக்கும் நீதிபதிகளுக்கும் நடைபெற்ற அந்த உரையாடலின் அடிப்படையில் பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூக தீர்வு ஏற்பட்டு அது தடுத்து நிறுத்தப்பட்டது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராப்பரான அவங்களுக்கான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாதனால அதன் காரணமாக வெகுண்டெழுந்த போராட்டம் தான் அது. ஸோ இன்றைக்கி அது இருந்திருந்தது அப்படின்னா வழக்கறிஞர் அந்த அளவுக்கு போராடி இருக்க மாட்டாங்க.